வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஃபிசிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு கேஸ் ஆல்ரெடி ஒன்று ஃபைல் பண்ணிட்டோம். அதே மாதிரி 7 கேண்டிடேட் இருக்காங்க. 7 தனித்தனியான கேஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதை பற்றி நான் வந்து டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம கேஸ் பற்றி, நம்ம ஃபைல் பண்ண போகிற கேஸை பற்றியோ, இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல் பண்ண போகிற கேஸை பற்றியோ அப்டேட் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுவே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் வந்து ஸ்மார்ட் வாட்சே அலோடு கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ அதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஸ்மார்ட் வாட்ச் அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க? இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயுமே வந்து ரிப்போர்ட் போகும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுமே நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லலை. நம்ம வந்து இதுக்காக கேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லலை, லாயர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கேஸில். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த கேஸ் ரிலேட்டடாக வந்து போடக்கூடிய லாஸ்ட் வீடியோ இதுதான். லாஸ்ட் வீடியோனா லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோன்ட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் கேஸோட தீர்ப்பு வர்றப்போ நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ அதுக்காக உடனே தீர்ப்பு வந்துடும், ஒரு 2 நாள் 3 நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் செலெக்ஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆல்ரெடி ரன்னிங் பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் திரும்பி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டு கேஸ் போடுறீங்களோ, யாரெல்லாம் கேஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் திரும்ப வந்து ரீகண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக வந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஓல்டு கிரவுண்டில் அந்த கிரவுண்டோட டிஸ்டன்ஸுக்கு கேஸ் போட்டேன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 6 கேஸ் போட போகிறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு. ஓகே, ஸோ 6 இது வந்து ஃபைல் பண்ண போகிறோம், இன்னும் மொத்தமாக 7. ஸோ ஓல்டு கிரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு அந்த டிஸ்டன்ஸால் ஃபெயில் ஆயிருந்தீங்க, ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து டைம் வராதனால நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனித்தனியாக கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு செலவும் கம்மியாகும். 100% உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் செலவு பண்ணுற காசு வேஸ்ட் ஆகாது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு பண்ண முடியும். ஆனால் இப்போ கிரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலெக்ஷன் ஆனாலுமே அதுலேயுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மெயினாக வந்து இந்த 3 ரீசனில் தான் வந்து ரிஜெக்ஷன் ஆகுறதுல வந்து டவுட் இருக்குது. ஓகே, அதாவது நிறையா குளறுபடிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ், இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நியூ கிரவுண்ட்லேயுமே இந்த டிஸ்டன்ஸில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க ஒரு வேளை 385 மீட்டர்னு வச்சுருந்தாலுமே அதுலேயும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஹைட்டில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக 0.1 0.2 இல்லாதனாலலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் கவுண்ட் மிஸ்மேட்ச் ஆகிறனால. ஸோ அந்த கேண்டிடேட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட ஓகே, கேண்டிடேட் கரெக்டாக கவுண்ட் பண்ணியும் அப்படி இருந்துமே வந்து அந்த இடத்துல வந்து அது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ரீசன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ரீசனுக்குமே வந்து இப்போ புது கிரவுண்டில் டிஸ்டன்ஸுக்காக கேஸ் போடுறதா இருந்தால் புதுசாக தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் போடணும். அதே மாதிரி ஹைட்டில் அஃபெக்ட் ஆனவங்க தனியாக தான் கேஸ் போடணும். லேப்ஸ் கவுண்டில் அஃபெக்ட் ஆனவங்க தனியாக தான் கேஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 குரூப் வந்து தனித்தனியாக வந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 30,000 40,000க்கு மேலே செலவாகும். தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள்லாம் ஒரு குரூப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5,000லேருந்து 10,000 வரைக்கும், மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் செலவாகும். ஓகே, ஸோ உங்களை நாங்கள் செலவு பண்ணுங்க அப்படிங்கமா நான் சொல்லலை. நான் என்னால் முடிஞ்சது ஒரு இதுக்கு வந்து பண்ணிட்டேன். பட் அடுத்து கிரவுண்டை மாற்றினது வந்து நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து அது பாஸ் ஆனவங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் நம்மளோட கேஸுன்னு எடுத்து பார்க்குறப்போ அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. நம்ம இன்னொரு கிரவுண்டுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இன்னொரு கேஸ் அப்படிங்கிறப்போ அதை என்னால் வந்து அஃபோர்ட் பண்ணுறது வந்து சாத்தியம் கிடையாது. ஓகே, ஏன்னா இதில் வந்து நிறையா செலவாகும் அப்படிங்கிறனால சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒவ்வொரு இதுலேயும் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இதையும் தாண்டி வேறு ரீசன் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுமே வந்து அதுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி கேஸ் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ப்ராப்ளமுக்கும் சேர்த்து ஒரே ஒரு குரூப், ஒரு டெலகிராம் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு 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 காரணத்தாலேயோ இல்லைனா இதை தாண்டி வேற ஒரு காரணம் அது வந்து உங்களுக்கு நியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. ஒரே காரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர். இப்போ டிஸ்டன்ஸால ஒரு அஃபெக்ட் ஆன ஒரு 10 பேர், ஹைட்டால அஃபெக்ட் ஆன ஒரு 10 பேர், லேப்ஸ் கவுண்ட்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாம் அந்த 10 பேர் சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்றப்போ உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஓகே. ஸோ இந்த செலவு வந்து நீங்க உங்களுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. கண்டிப்பா நான் வந்து கரெக்ட்டா தான் பண்ணேன். அந்த இடத்துல வந்து இதுல நியாயம் இல்லாம இருந்தனால தான் நான் வந்து செலக்ஷன் ஆகல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஃபைல் பண்ணுங்க. பட் ஒரு ஒரு ஆளுக்கு ரூ. 10,000 கிட்ட செலவாகும். நெறைய பேர் இருந்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து சேர்த்து ஒரு காமனான டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உள்ள இருந்து நம்ம தனித்தனி குரூப்பா பிரிப்போம். ஓகே. இந்த 3 பிரச்சனை இல்லன்னா 3 தாண்டி வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த மாரி ஒரு காமனான ரீசனுக்காக செலக்ஷன் ஆகாம போனவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு குரூப்பா அதுக்குள்ள வந்து நம்ம செப்பரேட்டா வந்து கிரியேட் பண்ணுவோம். அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கேஸ் போடுற மாரி இருக்கும். ஸோ இதில உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. பெர் ஹெட் வந்து மேக்ஸிமம் 10,000 வந்து செலவாகும். ஆனா, இதில வந்து உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உண்மையிலேயே நீங்க நல்லா பண்ற ஆளு தான். அங்க போய் வந்து இவங்க பண்ண இந்த ஒரு சில குளறுபடிகளால தான் நீங்க வந்து செலக்ஷன் ஆகல. இப்ப நான் சொல்லப்போற ஒரு சில காரணத்தால தான் நீங்க வந்து செலக்ஷன் ஆகல அப்படின்னா, நீங்க தைரியமா இதில வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து கேஸ் போடலாம். ஓகே. ஸோ உங்களோட லைஃப் இதில வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. இதில இந்த இந்த காசு வந்து செலவு பண்றது ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் பத்தி நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஓகே. ஸோ இதில வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன? நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியும், நல்ல டைமிங் வச்சிருந்து, இங்க வந்து நீங்க ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமா என்ன காரணம்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெறைய பேர் இந்த மாரி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது மெஷர் பண்ணது, அவங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச்ல மெஷர் பண்ணது, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு சில ஆப்ல மெஷர் பண்ணது. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, நியூ கிரவுண்டும் சரி, ஓல்டு கிரவுண்டும் சரி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து அது 400 மீட்டர் இருக்குது. அப்படி மாதிரி சொல்றீங்க. ஓகே. அந்த மாரி தான் வந்து நீங்க குடுத்த ஃபீட்பேக்க வச்சா நான் வந்து சொல்றேன். உங்கள நம்பி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே. பட் ஒரு வேள இது 400 இல்ல. இது வந்து ஒரு 385 மீட்டரே இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகே. ஸோ நான் மாத்தி சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். இப்படி இருந்தாலுமே பிரச்சனை இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ 385 மீட்டர்ன்னு வச்சுக்குவோம். இப்போ 385 மீட்டர் அப்படின்னா, இப்போ அது வந்து சின்ன ட்ராக் தான். ஓகே. மொத்தமா அதில வந்து ஒரு 4 லேன் தான் பிரிக்க முடியும். இந்த மாரி ஒரு 3 இல்லன்னா 4 தான் வந்து பிரிக்க முடியும். ஒரே நேரத்தில ஒரு 4 பேர் ஓடுற மாரி தான் இருக்கும். பட் அதில ஒரு 6 பேர், 7 பேருங்கிற மாரி ஓட விட்டுருக்காங்க. ஓகே. அந்த மாரி வரிசையா வந்து நிப்பாட்டி ரொம்ப நெருக்கமா தான் ஓட விட்டுருக்காங்க. ஓகே. அதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பு தான். ஸோ இப்படி இருக்குது. இதில ஃபர்ஸ்ட் லேன்ல ஓடுறவங்களுக்கு தான் இவங்க 385 மீட்டர்ன்னு எடுத்திருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 385 வரும். அத விட கொஞ்சம் அதிகமா தான் வரும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் லேன்லயே நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஓட முடியுமா? முடியாது. ஒரு ட்ராக்குக்கு ஒருத்தர் ஒரு ஒரு லேனுக்கு ஒருத்தர்னா, ஒரு லேனுக்கு ஒரு 5, 5 பேர்ன்னு விட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகே. ஒரு 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 பேட்ச்ல வந்து 25 பேரோ, ஒரு 30 பேரோ, இல்லன்னா ஒரு 40 பேர் விட்டிருந்தா கூட பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் டைம் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லேன்லயே ஓடிருவீங்க. அதுவும் இந்த கர்வ்ல தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கும். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லேன்லயே ஓடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா டிஸ்டன்ஸ் வந்துரும். ஓகே. அப்ராக்ஸிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர விட 10 மீட்டர், 15 மீட்டர் வந்து அதிகமா வரும். ஓகே. ஆனா, ஒரு வேள நெறையா நெறையா இடைஞ்சலா இருக்குது. நெறைய பேர் ஓடுறனால நீங்க வந்து 2வது லைனுக்கு போயிருந்தீங்க. 2வது லைன்ல கன்டினியூஸா ஓடுறீங்கன்னு நான் சொல்ல வரல. கர்வ்ல தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே. நீங்க கர்வ்ல வந்து ஓவர்டேக் பண்றதுக்காக 2வது லைனுக்கு கண்டிப்பா நெறைய பேர் வந்திருப்பீங்க. ஒரு சிலர் 3வது லைனுக்கு கூட போயிருப்பீங்க. ஸோ, அப்படி போறப்போ 2வது லேனுக்கு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நீங்க அடிக்கிறக்கூடிய ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 7.67 மீட்டர் அதிகமாகும். ஓகே. மொத்தம் 13 ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் கிட்டத்தட்ட 99 பாயிண்ட் சம்திங் வரும். 100 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். 100 மீட்டர் அதிகமாகும். ஸோ, அப்போ இதுல வந்து அப்பட்டமா தெரியுது. 150 பேர், 100 பேர் ஒரு பேட்ச்ல ஓட விட்டா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேன் கிடைக்காது. ட்ராக்லயே நீங்க ஓட முடியாது. 2வது, 3வதுல தான் ஓடுவீங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ, இவங்க சொல்றபடி 385 மீட்டரா இருந்தாலுமே, உங்களுக்கு 100 மீட்டர் கிட்ட அதிகமா வருது. ஓகே. அப்போ அவங்க கம்மியான ஆட்கள ஓட விட்டுருந்தாங்கன்னா, இது இந்த இந்த டிஃபரன்ஸ் வராது. அப்போ இதுல வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியும், இவங்க ஒருவேள 385 மீட்டர்ன்னு சொல்றது உண்மையா இருந்தாலுமே, நீங்க ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஓகே. அடுத்து ஒருவேள நீங்க 3வது லேனுக்கு போறீங்க அப்படின்னா, 15 மீட்டர் கிட்ட வந்து 15 மீட்டரோட கொஞ்சம் அதிகமாவே வந்து அதிகமா வரும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும். அப்படி பார்த்தா, மொத்தமா 13 ரவுண்ட் அடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 200 மீட்டர் வந்து நீங்க அதிகமா ஓடியிருப்பீங்க.
ஸோ அப்போ அதுலேயுமே உங்களுக்கு இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது அதிகம் தேவைப்படும். ஓகே, இதில் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 30 செகண்டாவது அதிகம் தேவைப்படும். இதில் ஒரு 1 மினிட்டாவது வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போனா தான் உங்களால் வந்து இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். அது போக நிறைய இடைஞ்சல், ஒரு ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டுக்கு அப்புறம் ஓட முடியாதவங்க நடந்து போயிருக்காங்க. நடந்து போகிறவங்கள வந்து நீ சைடில் நட, இல்லைன்னா அவங்கள வெளியில் வான்ட்டு சொல்லலை. அவங்களுக்கு வந்து ஒரு 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 ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கல. ஒரு ஒரு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், நடக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்ல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். அப்படி எதுவுமே சொல்லலை, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ அவங்களாலேயே நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக நேராக ரோட்டில் ஓடி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரே லைனில் போயிருப்பீங்க, லேசாக கட் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணிடலாம். ஆனால் ட்ராக்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒருத்தன் இருக்க மாட்டான், நிறைய பேர் நீங்கள் திரும்ப 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 ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதனால் வந்து ரோடுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே இதை நீங்கள் ரோட்டில் ஓடிருந்தீங்க, இதே 150 பேரை வச்சு ஓடிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்கன்னா அதை விட ஒரு 5 மீட்டரோ 10 மீட்டரோ இல்லைன்னா ஒரு 20 மீட்டரோ தான் அதிகமாக நீங்கள் ஓடி இருப்பீங்க, ஓவர்டேக் பண்ணுறதால நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா. ஆனால் இங்கே வந்து குறைஞ்சது 100 மீட்டராவது வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஓடி இருப்பீங்க. எல்லாருமே பாஸ் ஆன எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பீங்க, ஃபெயில் ஆனவங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாஸ் ஆனவங்க வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுறவங்க, ஒரு 21 நிமிஷம் 21.5 நிமிஷத்தில் வந்து நல்லா வர்றவங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஓடுறவங்க அங்கே வந்திருக்காங்க. அதுக்காக அவன் பாஸ் ஆகிட்டா நீ பாஸ் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. கேட்டிருக்கிறது 24 மினிட்ஸுக்குள்ளே 5 கிலோமீட்டர் தான். அங்கே வந்து என்ன 5 கிலோமீட்டருக்கு மேலே 100 மீட்டர் எக்ஸ்ட்ராவோ இல்லைன்னா 150 மீட்டர் 200 மீட்டர் எக்ஸ்ட்ராவோ ஓட சொல்கிறது தான் தப்பு. அவன் பாஸ் ஆயிருக்கான் இவன் பாஸ் ஆயிருக்கான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, திறமை இருக்கிறவங்க அதில் பாஸ் ஆயிருப்பாங்க. பட் அந்த ரெக்யர்மெண்ட் என்னவோ அது எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சனால நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னா அது அந்த டிபார்ட்மெண்ட்டோட தப்பு தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நியூ கிரவுண்டில் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க, ஒரு 30 செகண்ட்லேயோ ஒரு நிமிஷத்துலேயோ வந்து நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் அனுப்புங்க. அனுப்பிட்டு எனக்கு அந்த குரூப் லிங்க் வேணும்னு கேளுங்க, நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா சும்மானால் நான் குரூப் லிங்க்கை வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையோ இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுத்தோம்னா நிறைய பேர் கொஞ்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எதுக்காக ஒன்று பண்ணுறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ண விடாத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த NSQF சர்டிஃபிகேட்டுக்காக நான் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணேன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் இன்னும் சர்டிஃபிகேட் வரலையோ, யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலையோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் பார்த்தா ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட் ஒரு 25 பேர் 30 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. மற்றவங்கலாம் எதுக்காக அங்கே இருக்காங்க, என்ன நடக்குன்ட்டு பார்ப்போம். அப்படி பார்த்து என்ன கிடைக்க போகுதுன்ட்டு தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த குரூப்பும் ஆயிடக்கூடாது. ஓகே, உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் தான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும். அவங்கக்கிட்ட வந்து எங்களால் வந்து கரெக்டான இன்புட்டை வந்து வாங்க முடியும். அதுக்குள்ளேருந்து தனித்தனியாக ஒரு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி அவங்கள வச்சு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த குரூப் லிங்க்கை வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் அனுப்பணும். அதில் நான் சொன்ன இந்த 3 காரணம் இருக்கணும். ஓகே, இல்லைனா இதை தவிர்த்து ஒரு யூனிக்கான ரீசன் இருக்கணும். அது நியாயமான காரணமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் குரூப் லிங்க் அனுப்புவோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ரீசன். மணல் இருந்ததும் ரீசன் தான், அவங்க ஓட விட்ட டைமும் ஒரு ரீசன் தான். பட் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ போய் பார்த்தா மணல் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் ஓடலாம், அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு 100 பேர் 150 பேர் நீங்கள் ரோடில் ஓட விடுங்க, ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, ட்ராக்கில் சின்ன ட்ராக், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8 ட்ராக் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, 8 லைன் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, 3 லைன் 4 லைன் தான் ஓட முடியும். அந்த மாதிரி தான் ட்ராக் இருக்குது. அது உள்ள 100 பேர் 150 பேரை வந்து ஓட விடுறது வந்து தப்பு தான். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே, இது எந்த க்ரைட்டீரியாவில் பண்ணாங்கன்ட்டு தெரியல. ஈவன் இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி ரிட்டனில் எதுவுமே இல்லை. ஆனால் எந்த இடத்துலையுமே எவ்வளோ பெரிய ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் நடக்கிற எந்த இதாக இருந்தாலும் சரி, 5000 மீட்டருக்கு ட்ராக்கில் நடத்துகிறாங்க அப்படின்னா நடத்துறதுக்கு உண்டு. 10,000 மீட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்லலாம் நடத்துகிறாங்க. அது நடத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து மேக்சிமமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 35-40 பேரை தாண்டி ஓட விட்டது கிடையாது. ஓகே, ஸோ ஒரு 50 பேர் ஒரு பேட்சுக்கு ஓட விடுறாங்கன்னா ஓகே, அதுவுமே அதிகம்னு சொல்கிறேன் நான். ஓகே, சேஃப்டி அதில் ஒரு சேஃபான ஒரு லிமிட் அப்படின்னு பார்த்தா 15 பேர் 12 பேர் தான். 400 மீட்டர் ட்ராக்னா 15 பேர், இந்த மாதிரி ஒரு 385 மீட்டர்னா ஒரு 12 பேர் தான் ஓட விடணும். ஏன்னா இதில் சேஃப்டியும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓடணும். அவனை நீ ஒரு டைம் கொடுத்து ஓட சொல்கிறீங்க, இதில் ஒரு ரேஸ்லாம் கிடையாது. ரேஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வரவனுக்கு ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தா அதில் பிரச்சனை இல்லை, அதில் டைம் லிமிட் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்கலாம்னா அப்படின்னா ஓகே.
ஆனால் இதில் வந்து இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு அதில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியும்? கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர ஸ்டூடெண்டால் இதில் நிறைய பேரால் வந்து பாஸ் பண்ண முடியாததுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸ் போடலாம். நான் சொன்ன காரணத்தெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணதாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைட்டு. ஸோ இது ஒரே ஸ்டூடெண்ட் தான். ஓகே, இவர் 2018 ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க இவருக்கு. ஸோ மற்றதுலலாம் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட்டில் வராமல் இருந்திருக்கு. இப்போ 2018 இதே ஜிடி தான். ஓகே, இதே ஜிடியில் அவரோட ஹைட்டு 170. ஸோ அவர் வந்து குவாலிஃபை ஆகிட்டார், ஹைட்டில் குவாலிஃபை ஆகிட்டார். பட் ஃபைனல் ரிசல்ட்டில் வரல. 2022 இதே ஜிடி தான். இதில் 170.3, அப்பவும் ஹைட்டு குவாலிஃபைடு, ஃபைனல் ரிசல்ட் வரல. 2024 170.5, இப்போ ரீசெண்டாக வந்ததில் அதுலேயும் அவருக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வரல. ஆனால் இப்போ நல்ல மார்க் வச்சுருக்காரு. ஓகே, 90க்கு மேலே மார்க் எடுத்திருக்காரு. இப்போ அவரோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள், 169.5. அதுவும் 169.5லாம் அதில் வந்து ஒரு டிவைஸில் காட்டலை. இதில் வந்து அவங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 டிவைஸில் 4 டிவைஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 169.9லாம் காட்டியிருக்கு. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 169.6 காட்டியிருக்கு, 169.7 காட்டியிருக்கு. ஸோ ஒன்றில் 169.5 காட்டியிருக்கும். ஸோ 4 டிவைஸில் 4 விதமாக காட்டுது. அப்படி காட்டுறப்ப இருக்கிறதுல லோயர் லிமிட் எதுவோ அதை எடுத்துட்டு அதுதான் உனக்கான ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவரை. ஓகே, ஸோ இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த டிவைஸுக்கு டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கும். டாலரன்ஸ்னால் வந்து புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ எந்த டிவைஸுமே நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு ஸ்கேல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேலில் நீங்கள் ஒரு 2 சென்டிமீட்டர்னு அளக்குறது எக்ஸாக்டாக 2 சென்டிமீட்டர்லாம் இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க. அங்கே வந்து 1 கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோக்கு ஒரு படி வச்சுருப்பாங்கல்ல. அந்த 1 கிலோ படி எக்ஸாக்டாக 1 கிலோ இருக்காது, கொஞ்சம் அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாக்டாக இது 1 கிலோ தான் அப்படின்னு அடுத்து சொல்கிற மாதிரி எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே உலகத்தில் டாலரன்ஸ் இருக்கும். டாலரன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். அதாவது இப்போ வந்து 170 அப்படிங்கிறது அந்த டிவைஸ் காட்டுது அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.2ஓ 0.3ஓ அதில் இருக்கும், டாலரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 169.7 இருந்து 170.3 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது ஓகே, அதை நம்ம வந்து 170ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது இந்த இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் மெஷர்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த டிவைஸையும் அவங்க சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் வந்து மெஷின் வச்சுருக்கீங்க, உங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்படி ஒரு பாயிண்டில் இருக்கிறவனை ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பையன் வந்து ப்ரூஃப் காட்டியும், நான் முன்னாலலாம் செலெக்ஷன் ஆயிருக்கேன்னு ப்ரூஃப் காட்டியும் இருக்கையிலே லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்பரை போட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குதுன்னா 4 டிவைஸில் ஏன் 4 விதமாக காட்டுது? இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஓகே, இதிலலாம் கேஸ் போட்டால் 100% அடித்து சொல்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபேவராக தான் வரும். இப்படி ஒருத்தர் கிடையாது, இப்படி டெய்லி 4 பேர் வராங்க, டெய்லி 4 பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இவங்களுமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். 10,000 ரூபா வந்து பெரிய விஷயம் கிடையாது. கேஸ் போட்டால் நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோன்ட்டு இந்த பாயிண்டில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸில் கூட அவங்க ஏதாச்சும் சொல்லலாம். ஓகே, லேப்ஸ் கவுண்டில் கூட அவங்க ஏதாச்சும் சொல்லலாம். ஆனால் இந்த ஹைட்டில் இப்போ நான் சொன்னல, இதில் 100% நான் அடித்து சொல்கிறேன், 100% உங்களுக்கு ஃபேவராக தான் வந்து ரிசல்ட் வரும். இந்த மாதிரி பாயிண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அவ்வளோ அக்யூரேட்டான ஒரு மெஷின் அவங்கக்கிட்ட இருக்காது. அந்த மெஷினுக்கு கேலிப்ரேஷன் பண்ணாங்களா, கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குதா, எப்போ பண்ணாங்க, வேலிடிட்டி இருக்குதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி அவங்ககிட்ட என்னாலே கேட்க முடியும். அப்போ ஜட்ஜி எவ்வளோ கேட்பாரு, கோர்ட்டில் இருக்கவங்க எவ்வளோ கேட்பாங்க. ஸோ என்னால் அவங்களுக்கு எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, எனக்காக பண்ண போகிறது கிடையாது. நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன், எல்லாருக்கும் என்னால் பண்ண முடியாது. அந்தளவுக்கு என்கிட்டையும் வந்து இன்கம் கிடையாது. ஓகே, இருந்தால் நான் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. நான் 4க்குமே தனித்தனி, அந்த 3க்குமே தனித்தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி 3க்கு 1 லட்சம் கூட கொடுக்கறது காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். பட் இருக்கணும்ல, நம்மளுக்கும் வந்து ஃபேமிலி இருக்குது, நம்மளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்கம் இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே என்னால் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ண முடியாது. ஆனால் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறத நம்புங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அவங்க அக்யூரேட்டாக வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் தான் இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் அவங்க தைரியமாக ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா ஏன் ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் காட்டுது? ஸோ இதிலே பாருங்கள், 0.9 ஒரே பர்சனுக்கு தான் காட்டியிருக்கு, இன்னொரு டிவைஸில் 0.6 காட்டியிருக்கு, 0.7 காட்டியிருக்கு, 0.5 காட்டியிருக்கு. ஸோ அப்போ உங்களோட டிவைஸே ஒழுங்காக இல்லைல்ல.
அதில் ஏன் ஒன்றுலேயும் கம்மியாக காட்டுது? அப்போ ஆக்சுவலாக அவனோட ஹைட் அதிகமாக இருக்கலாம் தானே. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இதே டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்த இந்த ஸ்லிப்லலாம் இருக்குது. ஸோ இப்படி உங்ககிட்டையும் நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு 0.2 0.5க்குள்ளே ஓகே 169.5க்கு மேலே இருந்து இதிலிருந்து 170க்கு உள்ளே இருக்கிற இந்த ஹைட்டில் இருந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து கேஸ் போடுங்க. 100% உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். ஓகே, என்னால் இதை அடித்து சொல்ல முடியும். ஓகே, கிரவுண்ட் டிஸ்டன்ஸில் கூட என்னால் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. நம்மளோட பாயிண்ட்ஸை சொல்கிறோம், அடுத்து அவங்க கையில் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதில் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் கொடுக்க முடியும். இதில் உங்கள் மேலே தப்பு சொல்கிறதுக்கோ இந்த கேஸ் வந்து இன்வேலிடுன்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து லேப்ஸ் கவுண்ட் பற்றி இது என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இது நீங்கள் தான் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா 14 ரவுண்ட் நான் ஓடினேன் சார், எனக்கு டவுட் இருக்குதுன்ட்டு 13ஓட நிற்க வேண்டாம்ட்டு 14 ரவுண்டு ஓடினேன், அப்படியுமே அது 12 ரவுண்டுன்னு காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இது உண்மையானன்னு அவருக்கு தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. இதில் என்னோட அசம்ஷன் இதில் எதுவுமே வந்து என்னால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 13 ரவுண்டு ஓடிருக்கேன் சார், ஆனால் 12 தான் காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேப்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்கணும், இல்லைனா ரோட்டில் ஓட விட்டுருக்கணும். ஓகே, ஏன்னா இன்டர்நேஷ்னலில் ஒலிம்பிக்லலாம் வந்து இந்த மாதிரி இதில் ட்ராக்கில் வந்து ஒரு 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 லாங்கான ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க, 5000 மீட்டர் 10,000 மீட்டர் வைக்கிறாங்கன்னா லேப்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேருக்கு ஒருத்தர் இல்லைனா 2 பேருக்கு ஒருத்தர்னு தனியாக வெளியில் ஆள் இருப்பாங்க. இல்லைனா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு அங்கே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ அப்படி எதுவும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒலிம்பிக் அளவுக்கு வைங்கன்ட்டு சொல்லலை. ஆனால் இதை ஒரு பாயிண்டாக வச்சு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறப்போ இதுக்கு ஏதாச்சும் அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருந்துருக்கணும். ஓகே, லேப்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு சரி ஓகே, எல்லாரும் கவுண்ட் பண்ணுறாங்க, இதில் ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணனால அவங்க மேலே பழிய போட்டலாம்னு வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி இருக்குது அப்படின்னா நான் 14 ரவுண்டு ஓடியும் 12 காட்டியிருக்கு, 13 கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் ஓடி இருக்கேன், ஆனாலும் 12 காட்டியிருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் 100% உங்களுக்கும் ஃபேவராக தான் வந்து ரிசல்ட் வரும், தீர்ப்பு வரும். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரன்னிங் பண்ணுறத வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ ப்ரூஃபை அவங்க காட்டணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபெயில் ஆனவங்க கேட்டதுக்கு வீடியோ ப்ரூஃப் யாருக்குமே அவங்க காட்டலை. ஏன் காட்டலை? அவங்க மேலே வந்து தப்பு இல்லைன்னா ஏன் காட்டாமல் இருக்காங்க? காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ காட்டலை. ஓகே, ஸோ அப்போ இது உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 100% நீங்கள் பண்ணது, நீங்கள் உங்களோட நம்பிக்கை கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் வரும். வீடியோ ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட தான் வீடியோ இருக்கும். வீடியோவெல்லாம் உடனே டெலிட்லாம் பண்ண மாட்டாங்க, டெலிட் பண்ணாலே அதுவே தப்பாயிரும். ஓகே, ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணாலே தெரிஞ்சிடும். உங்களோட நீங்கள் ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ்லேயே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல கேமரா வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ட்ராக் இருக்குது, இந்த ஒரு இடத்துல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த நீங்கள் எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேமராவில் ரெக்கார்ட் ஆக தானே செய்யும். ஸோ அப்போது அதுலேயும் டைம் இருக்க தான் செய்யும். நீங்கள் எந்த டைமில் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணீங்க, அடுத்து கடைசி எந்த டைமில் கிராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சுமே வந்து அப்ராக்சிமேட்டாக டைமையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா, அந்த சிஸ்டம் தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து இதில் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் நீங்களுமே தைரியமாக கேஸ் போடலாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்கன்னு மட்டும் இல்லை, இதை தவிர்த்து வேறு ஒரு ரீசன் இருக்குது சார், ஆனால் இதனால் வந்து நான் ரிஜெக்ட் ஆனது நியாயமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அப்படி எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்து இந்த கேஸ் ரிலேட்டடான அப்டேட் வராது. இப்போ நம்ம போட போகிற இந்த 3 இதுக்குமே வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, கேஸ் போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பற்றியும் நம்ம அடுத்து அப்டேட் பண்ண மாட்டோம். என்ன நடக்குது, எப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்றையும் சொல்லக்கூடாது, சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஓகே, அது சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெயித்தாலும் சரி, தோத்தாலும் சரி, தோத்தோம்னு ஒத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம டவுட்டில் தான் இருக்கோம். ஓகே, பட் ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ அதில் நம்ம தோத்துட்டோம், அதில் அப்போ ஒரு சிலர் வந்து கூட கமெண்ட் பண்ணலாம், எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வந்து பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், தோத்துரும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணலாம். பண்ணுறோம், என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஓகே, ஒன்று அவங்க நியாயமாக கண்டக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை தப்புனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நியாயம் கிடைக்கணும். ஓகே, அதுக்கான ஒரு முடிவு தெரியணும். அதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ண கேஸ் நடக்க தான் போகுது. புதுசாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆக தான் போகுது. இதில் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.